ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. உங்கள் யாவருக்கும் எங்கள் சார்பாக, எங்கள் ஊழியத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆண்டவர் பிறந்த நன்னாளில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இந்த காலைவேளையிலே நம்முடைய இரட்சகராகிய கர்த்தர் ஒரு அடையாளத்தை நமக்கு தந்திருந்தார். அவர் இம்மானுவேலராக இந்த பூமியில வெளிப்படும்படி அவர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே பல தீர்க்கதரிசனங்கள் உண்டு. ஆனால் ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசனம் மிக மேன்மையான ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து தீர்க்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காலவேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். அந்த இயேசு இம்மானுவேல் நம்முடைய இருதயத்தில் பிறந்தா நம்மோடு கூட இருக்கிறார். இதைத்தான் இயேசு சொன்னார். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் பல இடங்களில் ஏசாயா தீர்க்கதரிசியில வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலேயே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இம்மானுவேலராக நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், எல்லா தீங்குக்கும் வல்லமைகளுக்கும் விலகி பாதுகாக்கும்படி நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர் என்றெல்லாம் ஆண்டவர் நம்மை அழகாக வழி நடத்தி இருக்கிறார். இந்த நாளில் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில் நாமும் கூட இயேசு பிறந்தார், அதை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கிறது. இயேசு வளர்ந்தார், அதையும் அங்கீகரிக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டார், அதையும் அங்கீகரிக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை இந்த காலவேளையில் நம் மூலமாக ஆண்டவர் தேசங்களிலே ஜாதிகளுக்குள்ளே கட்டளையிடுவாராக. அவர் என்னுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், என்னுடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு நன்மை செய்யும்படி அவர் பிறந்திருக்கிறார். இந்த அனுபவம் வேறு யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தந்த அனுபவத்தோடு கூட அவரை பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு இருக்கிற எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலகி பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்ம கூட இருந்து வழிநடத்தும்படி 3 காரியங்களை அவர் தருகிறார். ஒன்று, அவர் நம்ம கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தால் இங்கே சொல்லப்படுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக. இயேசு என்பதற்கு இரட்சகர், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். முதலாவது இம்மானுவேலராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் 2வது, அவர் நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறார். 3வது ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆதியில் அவர் தேவனோடு கூட இருந்தார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த தேவனாகி கர்த்தர் இம்மானுவேலராக, இயேசு கிறிஸ்து இரட்சகராக, 3வது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்த வார்த்தை எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலையும் ஒளியை ஏற்றி விடுகிறது. இதைதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9, 8, 9, 10 வசனங்களில் வாசித்து அறிந்து கொள்ள முடியும்.
இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இயேசு பிறந்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கும்படி பிறந்திருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை தூக்கி நிறுத்தும்படி பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருளை நீக்கி ஒளியை வெளிச்சத்தை கட்டளையிடும்படி பிறந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி நமக்கு போதும். அந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளை சந்தோஷமாய் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த மகிழ்ச்சி அற்றிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியில சம்பந்தம் கலக்கும்படி நம்மால் இயன்றதை அவர்களை பார்த்து ஒரு வாழ்த்துதலை சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி, இந்த நாளில் அவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக நடத்துவதற்கு, கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் முற்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை காப்பார். ஆமென், ஆமென்.